வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையில எழுந்து டீ வச்சாச்சு முதல் வேலையா. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு கோதுமை பிரெட்ல அந்த சீஸ் வச்சு பண்ணி கொடுத்துருந்தேன் வறுத்து. அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதுக்கப்புறம் ஜெய்குட்டி, இந்த பிஸ்கெட்னாலே ஜெய்குட்டி ஞாபகம் தான் வரும். சின்ன வயசுலலாம் அவன் என்ன பண்ணுவான்னா, நைட்டு 2 மணிக்கு எழுந்து அழுவான், எனக்கு பிஸ்கெட் தான் வேணும் அப்படின்ட்டு. ரெடியாக வாங்கி வச்சுருப்போம். ஒரு டம்ளர் தண்ணி குடுத்தா போதும், பச்சை தண்ணி. அதில தொட்டு சாப்பிட்டுட்டு கம்முன்னு படுத்து தூங்கிடுவான். ரொம்ப நாள் அவன் அந்த பிஸ்கெட்டை மறக்காம இருந்தான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டான் வளர வளர. ஆனாலும் எப்பயாவது அவனுக்கு அந்த கிரேவிங்ஸ் தோணுச்சுன்னா வாங்கிட்டு அத டீயில தொட்டு சாப்பிட்ருவான். என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கம்முன்னு இருந்துருவோம். டிஃபன் பார்த்தீங்கன்னா, காலையில சூடான பொங்கல், கத்திரிக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் மசால் வடை. ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த காம்பினேஷன். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, பாவக்காய் வறுவல், அரிசி ஊற போட்டாச்சு. அதுக்கப்புறம் அவரக்காய் பொரியல், சரிங்களா? அதுக்கப்புறம் சாம்பார் வச்சுட்டு, இதுதான் மதிய லஞ்சுக்குன்னு முடிவு பண்ணியாச்சு. பருப்பை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நம்ம சாம்பார் பண்ணும்போது பருப்பு ரொம்ப சீக்கிரம் வேகும். அதுக்கப்புறம் ஒரு டாப்புக்கு எனக்கு பேண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா லெகின்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்தார். சூப்பராக இருந்துச்சு அந்த மேட்சிங்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் விளக்கேற்றிட்டு அப்படியே நைட்டு வேலை பார்க்க ஆரம்பித்தாச்சு. வாழ்க வளத்துடன்.